கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஒன்றும் பயப்படாதீங்க. ஏசப்பா உயிரோடு தான் இருக்கிறார். அவர் என்ன குழந்தை இயேசுவா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்க, எம்புட்டு அற்புதம் செஞ்சிருக்கிறாருங்க. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கிற ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் வரும்னு நீங்கள் நினச்சிங்களா? வேலை வரும்னு நினச்சிங்களா? குழந்தை பாக்கியத்தை ஆண்டு கொடுப்பான்னு நினச்சிங்களா? சொந்த வீடு கட்டுவீங்கன்னு நினச்சிங்களா? எவ்வளோ ஆசை வச்சிருக்கிறாருங்க. அப்போ இவ்வளோ அற்புதம் செஞ்ச ஆண்டவர் இனியும் உங்களை கைவிட்டுருவாரா? அல்லேலூயா. ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்கிற ஜெபத்தை டெய்லி நீங்கள் சொல்லுங்கங்க. உங்கள் செல்ஃபோனில் சும்மா ஒரு அலாரம் வச்சுக்கோங்க. ஒரு 1 ஹவருக்கு ஒருக்கு அலாரம் வச்சுக்கோங்க. அந்த அலாரம் அடிக்கும் போது ஏசப்பட்டு பேசுங்க. அவர் வலது பக்கத்துல தான் இருப்பாரு. கர்த்தரை என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் நம்புறேங்க, தாவீதுக்கு வலது பக்கத்துல கர்த்தர் இருந்ததுனால கோலியாத்தை அடிச்சிட்டான். இன்னைக்கு கணேசன் பக்கத்துல ஏசப்பா, வலது பக்கத்துல ஏசப்பா இருக்கிறதுனால எம்புட்டு பெரிய அற்புதம் செய்யறாரு பாருங்க. எனக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் கவலை கிடையாதுங்க. நெருக்கம் வந்தா கவலை கிடையாது, ஆபத்து வந்தா கவலை கிடையாது. ஏன்னா என் வலது பக்கத்துல அவர் இருக்கிறார்ல. நான் என்ன தெரியுமா செய்வேன்? வலதுபுறம் பார்ப்பேன். ஏசப்பா என் கூட இருக்கீங்கல்ல, சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவர் மாற்றுவாருங்க. அவரை நம்மளும் அவர் அற்புதம் செய்வார்ல. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்ல. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். தொடர்ந்து எனக்காக நீங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு எப்படி பாரத்தோடு ஜெபிக்கிறீங்களோ அதுபோல என்னையும் உங்க தத்து பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க. என்ன குடும்பத்துல ஒருத்தனா ஏற்றுக்கொள்ளுங்க. எங்க ஊழியக்காரங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலே அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்று எழுதியிருக்காரு. நான் சொல்றேங்க, எனக்காக எங்க இடத்துல இருக்கிற 800 மிஷனரிகளுக்காக உங்க குடும்பத்துல ஒருத்தர் மிஷனரி ஊழியத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம். எங்க குடும்பத்துல ஒரு பிள்ளை கணேசன் விருதுநகர் பக்கத்துல புள்ளல்கோட்டை கிராமத்துல மிஷனரி ஊழியம் செய்யறான்னு நினைச்சு ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணா வாயங்க வலிக்க போது, காசா பணமாங்க. ஏசப்பா அந்த கணேசனை பயன்படுத்துங்க, கணேசனோடு இருக்கிற ஊழியக்காரங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மே மாசத்துல ஒரு விபிஎஸ் நடத்த போறோங்க. ஒரு கிராமத்துல விபிஎஸ் நடத்துறதுக்கு ஒரு 5,000 ரூபாய் ஆகுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா தருவாரு. ஜூன் 1 வீக்ல எங்களுடைய மிஷனரி பிள்ளைகள், நாங்க வளர்க்குற தாய் தகப்பனற்ற பிள்ளைகள், இன்னும் கிராமத்துல புதுசா ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட ஏழை மாணவ மாணவிகளுக்கு நிறைய ஃபீஸ் கட்டணுங்க. அந்த தேவைகள்லாம் சந்திக்கப்படுவதற்கு நீங்க ஜெபிச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு கட்டாயம் ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். நீங்க ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். பாருங்க, கடந்த செய்திகள்ல
பரிசுத்த ஆவியானவர் குறித்து ஏசப்பா பேச சொன்னார். இன்னைக்கு நிறைய பேருக்குங்க அந்த பரிசுத்த ஆவியானவர் கேட்டு பெறணும்னு சொல்லி ஆசையே இல்லை. குழந்தை பாக்கி வேணும் அந்த ஆசையோடு ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. சொந்த வீடு இல்லை, ஆண்டவர் வீடை ஏசப்பா கட்டி கொடுக்கணும்னு ஜெபிக்கிற நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய மன விருப்ப ஆசைகள் ஐஸ்வர்யமா ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தடையா இருக்குதோ அதெல்லாம் அவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க. ஊழியக்காரர்களாகிய எங்களிடத்தில் ஜெப குறிப்புகள் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. நல்லது நல்லது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான பேர்கள் எங்களுக்கு ஃபோன்ல தொடர்பு கொள்றாங்க, ஜெப குறிப்புகளை பகிர்ந்து கொள்றாங்க. ஏன்? அவங்க எங்களை குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரா நினைச்சுக்கிட்டாங்க. அல்லேலூயா. நான் ஜெபிக்காம இருப்பேனா? இப்ப எனக்கு ஒரு கவலைன்னா என் உறவுக்காரங்க அவங்ககிட்ட தாங்க கவலையில சொல்ல முடியும். நான் ஏன் என்கிட்ட எல்லாரும் ஃபோன் அடிக்கிறாங்க? எல்லாருக்கும் உறவுங்க. நான் அம்மா இருக்கீங்களா, உங்களுக்கு நான் பிள்ளை, அப்பாவுக்கு பிள்ளை, சில பேருக்கு சகோதரன், சில பேருக்கு அண்ணனா இருக்கிறேன், சில பேருக்கு தம்பியா இருக்கிறேன், சில பேர்களுக்கு தாய் மாமா, அவன் சித்தப்பா அப்படி இருக்கிறாங்க. என்கிட்ட இருக்கிற ஒரு ஊழியக்கார தம்பி என்ன சித்தப்பான்னு கூப்பிடுறாங்க. அல்லேலூயா. ஏன்டா என்ன சித்தப்பான்னு கூப்பிடுறேன்? எனக்கு சித்தப்பான்னா ரொம்ப பிடிக்கும், தயவு செய்து உங்களை சித்தப்பான்னு கூப்பிட்டு. சரி கூப்பிட்டுக்கோ. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவருக்கொருவர் உறவுகளே இதுதாங்க. உங்க ஜெப குறிப்புகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், நாங்க ஜெபிக்கிறோம். எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார்ல. அல்லேலூயா. பாருங்க, கடந்த செய்திகள்ல பரிசுத்த ஆவியானவர் குறித்து உங்கள்கிட்ட பேச சொல்லி இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை தரணும்னு சொல்லி இந்த ஏசப்பா விரும்புறாருங்க. டேவிட் கணேசனாகி என்ன பரிசுத்த ஆவியினால் நிரப்பிட்டாரு. என்னாகும்? அவர்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களை, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லுகிற ஊழியக்காரனாக ஆண்டவர் என்னை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரை நிரப்பினதுனால நன்மையை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். பாத்தீங்களா? நீங்க இந்த செய்தி கேட்கிற நீங்க மட்டும் ஏசப்பாவை ருசி பார்த்தா பத்தாது, அற்புதத்தை பெற்றா பார்த்தது. உங்க மூலியமா ஆயிரங்கள் ஆண்டோட அன்பு ருசி பார்க்கணும், லட்சங்கள் ஆண்டோட அன்பு ருசி பார்க்கணும். அதற்கு என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை பெறணும். பாருங்க, பைபிள்ல பாருங்களேன், இயேசு கிறிஸ்து 12 சீசர்களை வழி நடத்துறார். அடுத்து 70 பேரை கிராம ஊழியத்துக்கு பட்டணங்களுக்கு அனுப்பி வைக்கிற, எதிரே கிராமத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அடுத்து 120 பேர் 3.5 வருஷத்துல இருக்கிறார் சீசர்கள். ஆண்டவர் பரமேறும் போது என்ன சொல்றாரு? நீங்க எருசலேமில காத்திருங்கள். எதற்காக? பரிசுத்த ஆவியினால் உங்களை ஊற்ற போகிறேன், அதை பெற்றுக்கொள்ளுகிறவரை காத்திருங்க. 120 பேரும் ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்டு காத்திருக்கிறாங்க. ஆண்டவர் பிராமிஸ் பண்ணபடியே, வாக்கு கொடுத்தபடியே பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். 120 பேர்களையும் தேவன் தம்முடைய வல்லமையினால் நிரப்புகிறார். அல்லேலூயா. நிரப்பி என்ன நடக்குது? இன்னைக்கு நிறைய திருச்சபைகளை பரிசுத்த ஆவியானவர்னால என்னன்னே தெரில. எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க? பரிசுத்த ஆவியானவர் பெற்றா அந்நிய பாஷை பேசணும். அந்நிய பாஷை பேசினா என்னதுக்குங்க? அவ்வளவுதானா? நம்மாட்டு பேசிட்டு வீட்டுக்கு போய் கறி மீன் முட்டையும் சாப்பிட்டு தின்னுட்டு தூங்க வேண்டியதானா? அவ்வளவுதானா? பரிசுத்த ஆவியானவர் எதுக்குங்க? உங்களை பலப்படுத்தி, உங்களை வரங்களினால் வல்லமையினால் நிறைத்து, அடுத்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரை கண்டுகொள்வதற்கு உங்களை பயன்படுத்தணும்னு சொல்லி விரும்புகிறார். இந்த செய்தியை யாருக்கும் புரியலைங்க. அந்நிய பாஷை என்பது என்ன? அந்நிய ஜனங்களை ஆண்டவர் ரெண்டிலே கொண்டு வருவதற்கு தான் அந்நிய பாஷை. நான் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்றேங்க. யாராவது இந்த செய்தி கேட்குறீங்களா? நான் உங்களுக்கு தாழ்மையா ஒரு வேண்டுகோள் சொல்றேங்க. போன வருஷம் ஃபுல்லா நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்களா? அந்நிய பாஷை பேச ஆராதிச்சிங்களா? ஒருவரையாவது ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறீங்களா? ஒரு ஆத்துமாவது உங்க மூலியமா ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டாங்களா? அப்படின்னா நீங்க அந்நிய பாஷை இன்னும் நல்லா பேசுங்க. இல்ல பிரதர் இருந்தீங்கன்னா நீங்க அந்நிய பாஷையை பேசுறதை நிறுத்துங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்து, நான் பேசுறது உண்மையாகவே பரிசுத்தாவுடைய பாஷையா, அந்நிய பாஷையா அப்படின்னு சொல்லி நீங்க சோதிச்சு பாருங்க. ஏன்னா என் பைபிள்ல, உங்க பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. என் பைபிள்ல என்ன போட்டிருக்குதுன்னா, பரிசுத்த ஆவியினால் அந்நிய பாஷையில 120 பேர்களை நிறைத்த உடனே பேதுரு எழும்பி பிரசங்கிக்கிறான்.
பைபிள்ல எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு ஓர கொள்கையை மட்டும் பார்த்துட்டே போகக்கூடாது. அங்க என்ன போட்டிருக்குது? பேதுரு எழும்பி பிரசங்கித்தான். அங்கு ஏறக்குறைய 3000 பேர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். ஐயா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்படுகிறது? தெரு பிரசங்கம் பண்ணணும். இந்த செய்தி கேட்குற நீங்க அன்னை வாசம் பேசுறீங்களா? அப்படின்னா நீங்க தெரு பிரசங்கம் பண்ணியிருக்கீங்களா? தெருவில் இருந்து இயேசுவை ரட்சகர் என்று அறிவித்திருக்கிறீர்களா? இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அறிவித்திருக்கிறீர்களா? அதை கேட்டு ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? சரி, தெரு பிரசங்கம் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லையா? பரவாயில்ல. நீங்க வேலை பார்க்குற இடத்துல இயேசுவை பிரசங்கித்திருக்கிறீர்களா? சாட்சியாக நின்று இருக்கிறீர்களா? இதாங்க ரகசியம். இந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து தான் கடந்த செய்திகள்ல சொல்லி வர்ற. இதுல பாருங்க, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொல்லிட்டாரா? மாம்சம் இருந்தனா பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றலாம். உயிர் இருக்குதா? நீங்க எல்லாம் தகுதியானவங்க. விசுவாசம், ஜெபம், வாஞ்ச, விருப்பம் வேணும். பொல்லாதவள நீங்கள் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பார்களா? கொடுப்பீங்களா? எப்படி கேட்குறாரு பாருங்க. அப்ப நீங்க அந்த பரிசுத்தாவுடைய வல்லமையை நான் பெறணும், பெற்று நான் ஊழியம் செய்யணும், ஆண்டவரை நிரூபிக்கணும். பல ஆயிரங்கள் லட்சங்கள் நான் இயேசு ருசி பார்த்தது போல அநேக லட்சக்கணக்கான ஜனங்கள் என்னை போல இயேசுவை ருசி பார்க்கணும்னு சொல்லி வாஞ்ச வரணும். ஏதோ பேர் பிரஸ்தாபத்துக்கு நானும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றேன், எனக்கு அந்நிய பாஷை பேசுறேன்னு சொல்லுவதற்காக அல்ல. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் மீது பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்ற உடனே முதல் அடையாளம் என்ன? அப்பொழுது குமாரரும் குமாரத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுட்டாலே தீர்க்க தரிசனம் வரும், கிரியை செய்யுங்க. அவரும் கூட பேசுவாரு. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்கள்கிட்ட கேட்குறேங்க. இப்ப என்னுடைய மனைவி ஃபோன் பண்றா. அவளுடைய செல்போன்ல இருந்து பண்ணா நான் அவளுடைய போட்டோ வச்சிருப்பேன் பாருங்க. என் ஒய்ஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு அழகியார்னா என் ஒய்ஃப் தான். அப்படி நான் நினைக்கிறேன். இந்த செய்தியை கேட்குற எல்லா புருஷங்களும் அப்படி நினைங்க. உங்க ஒய்ஃபை பார்த்து உலகத்திலேயே அழகி நீதான் ஒருக்க சொல்லுங்க. 2 ஆம்லேட்டு எக்ஸ்ட்ரா கிடைச்சாலும் கிடைக்கும். அல்லேலூயா. பாருங்க, அவ செல்போனு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வேற ஒரு செல்போன்ல இருந்து ஃபோன் அடிக்கிறான். நான் இப்போ ஃபோன் அடிக்கும்போது பிரசங்கம் முடிஞ்சிருச்சா, எங்கே வந்துக்கிட்டு இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா அப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறேன், ஹலோ சிஸ்டர், உங்களை யாருன்னே தெரிலையே, உங்கள் குரல் எங்கேயோ கேட்டாப்புல இருக்குது. ஆமாம், நீங்கள் யாருன்னு நான் கேட்க முடியுமா? செருப்படி உள்ளுங்க. என் ஒய்ஃபுடைய குரல் எனக்கு பரிச்சயம். ஏன் பேசி பேசி பழகி என்னுடைய ஒய்ஃபுடைய குரல் எனக்கு பரிச்சயம் ஆயிடுச்சு. எந்த இடத்துல என் ஒய்ஃபு சத்தம் மட்டும் கூப்பிட்டாலும் என்னுடைய மனைவி குரல் எனக்கு தெரியும். எனக்கு 3 பெண் பிள்ளைகள் இருக்காங்க, எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், நான் வளர்க்குற அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க, என்னுடைய மிஸ்டரி தலைவர்கள் இருக்கிறாங்க, நான் நேசிக்கிற நண்பர்கள் இருக்கா. அவன் எல்லாருடைய குரல் எனக்கு பரிச்சயங்க. ஏன்? அவளோடு கூட நான் பழகுற நேரம் செலவழிக்கிறேன். இந்த செய்தி கேட்கிற சகோதரியே, நீ என் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறாயா? அவருடைய பிள்ளையா மாறிட்டியா? பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டியா? தீர்க்க தரிசனம் சொல்லலாம். அப்படின்னா என்ன? அவர் சொல்றத நீ கேட்பப்பா. அவருடைய குரல் உனக்கு தெரியும். அவர் எப்படி பேசுவார், எந்த மாதிரி பேசுவார், அதெல்லாம் நீ ஆராயாத. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒழுங்கும் கிரமமான ஒரு ஜெப வாழ்க்கையை நீ ஆண்டவருக்காக நீ ஸ்பெண்ட் பண்ணேன்னா அவர் பேச ஆரம்பிச்சிருவாரு. பைபிள்ல போட்டுருக்குது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் வருவேன். நீ ஒழுங்கரமான ஒரு ஜெப வாழ்க்கை, அவர் அங்க வருவார். அவருடைய சத்தம் உனக்கு கேட்கும். அவருடைய சத்தம் உனக்கு கேட்டுச்சுன்னா தீர்க்க தரிசனம் சொல்லலாம். இதை குறித்து தான் முதல் செய்தியிலே சொன்னார். இன்னைக்கு அடுத்த அடையாளம் பாருங்க, வாலிபர்கள் தரிசனம் அடைவார்கள், தரிசனங்களை அடைவார்கள். இது ஒரு அடையாளம். நான் சொல்றேன், வாலிபர்கள் தான் தரிசனம் அடைவார். நான் வயசாயிருச்சு அப்படி நினைக்காதீங்க, நான் சின்ன பிள்ளைய நினைக்காதீங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படிதாங்க. நீ வாலிபன் நினைக்கிறீங்களா, வாலிபன் தான். காளை விட்ட போய் கேளுங்க, மலை நாட்டு எனக்கு தாருங்கிறான். அவன் வாலிபன் போல விரும்புறான். அல்லேலூயா. தரிசனம் அடைவார்கள். நான் சொல்றேங்க, 27 வருஷமா தேசப்பாவுடைய ஊழியத்தை செய்யறேங்க. தொடக்கம்
நான் மட்டும்தாங்க. நான் ஏன் இந்த ஊழியத்தை செய்ய தொடங்கினேன்? யாரும் சொல்லி கொடுக்கலங்க. ஊழியன்னா என்னன்னே தெரியாதுங்க. நான் முழு நேர ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் வந்து என் முழு பைபிளே கிடையாதுங்க. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 பிரிவு தெரியும். எனக்கு ஏசப்பா பத்தி 2 விஷயம் தெரியுங்க. ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்தாருங்க. சாக கடந்தங்க. டாக்டர் என்ன கைவிட்டுட்டாங்க இறுதி வியாதினால. ஏசப்பாட்ட வந்து ஜெபம் பண்ண, ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்தாருங்க. இந்த செய்தி கேட்கிற நண்பர்களை, நீ எப்படிப்பட்ட நிலைமையில இந்த செய்தி கேட்டாலும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஏசப்பா. காசா பணம் சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க, அழுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்க. இந்த கணேசன் கண்ணீரை ஏசப்பா தொடச்சாருங்க. என் கண்ணீரை தொடச்சு ஏசப்பா ஒரு நாள் என் கண்களினால பார்த்த போது உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு அவர் அழுது கொண்டே இருந்தார் ஐயா. என் கண்ணீரை தொடச்ச ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறாரா? ஏன் ஜனங்கள் என்ன அறியலையே, என்ன இல்லாம எங்கோ போய் கொண்டு இருக்கிறார்களே, அவங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதியை சுகமாக்குன்னு சொல்லி விரும்புகிறேன். ஆனா யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களே, என்னால இல்லாமல் எங்கோ போய் கொண்டு இருக்கிறார்களே. அவர் அழுதார் ஐயா, அழுது கொண்டே இருந்தார் ஐயா. என் கண்ணீரை தொடச்சு அவர் கண்ணீர் வடிக்கிறார்ல, நான் அவரை கண்ணீரை துடைக்கட்டும் என்று சொல்லி இந்த ஊழியத்தை செய்ய தொடங்கினேன் ஐயா. தொடங்கினேன். என் ஆண்டு மீது வைத்திருக்கிற அன்பினாலே தொடங்கினேன். ஆனால் தொடங்கினதாங்க நானு. மீதி நடத்துகிற 27 வருடங்களாக நடத்துகிறது எல்லாம் அவர் தான் ஐயா. அவர் தரிசனங்களை கொடுக்கிறார். நான் கிராமத்துல முத போகும்போதுங்க பிசாசு எல்லாம் ஓடுங்க. நான் நடந்தாலே பிசாசு ஓடுங்க. இந்த கை வச்சா வியாதி சுகமாகும் ஐயா. எத்தனை அற்புதங்களை ருசி பார்த்தவர்களும் மறுபடியும் பின்தொடர் பணியில் ஏசப்பா உங்களுக்கு பிசாசுல இருந்து விடுதலை கொடுத்தாருல, நீங்க ஏசப்பா தொடர்ந்து நம்புங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க நம்ப மாட்டாங்க. வியாதியை சுகப்படுத்தியிருப்பாரு, நம்ப மாட்டாங்க. ஐயோ நான் ஊழியம் செய்து வேசுதானான்னு சொல்லி ஜெபம் பண்ணும் போது ஏசப்பா எனக்கு தரிசனம் கொடுத்தாருங்க. ஆட்டுக்குட்டிகளை நீ மேயி. ஒரு கிராமத்துல ஆட்டுக்குட்டி கட்டி கிடக்குதா, நீ ஆடு தூக்க வேண்டாம், ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வா. ஆடு தன்னால பின்னாடி தரிசனம் காண்பித்தார் ஐயா. தரிசனத்தை நான் அடைந்தேன் ஐயா. கிராமங்கள்ல சிறுவர் ஊழியங்களா செய்ய ஆரம்பிச்சேன். ஆண்டவர் ஒரு நாள் சொல்லி கொடுத்தாரு. நாம பாக்குற இப்போ ஒரு 10-15 கிராமங்கள்ல சிறு பிள்ளைகளை சந்திக்கிறோம்ல, அந்த 10-15 கிராமங்கள்ல விபிஎஸ் ஊழியத்தை செய்யறல, அந்த 15 கிராமத்தையும் ஒரு நாள் ஒரே இடத்துல கூட்டினா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு தரிசனம் காண்பிச்சாருங்க, தரிசனம் அடைய வச்சாருங்க. நாங்க அப்படி எல்லாம் நானும் என்னுடைய ஊழியர்கள் எல்லாம் சேர்த்து கூட்டினோம். நாங்க வச்ச முகாம்கள்ல அந்த சிறுவர் முகாம்கள்ல ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் வந்தார்கள். 3800 சிறுவர்கள் சிறுமிகள் வந்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை நாங்கள் சொல்லி கொடுத்தோம் ஐயா. எத்தனை அற்புதம் ஐயா. திடீர்னு அந்த சிறுபிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது அதுல ஒரு 700 பேர்கள் டீனேஜ் வாலிபர்கள், இளம் வாலிபர்கள். அப்ப ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தாருங்க. இந்த 700 பேர்களையும் தனியா வச்சு ஒரு கேம்ப் நடத்தினா என்ன, ஒரு வாலிபர் முகாமை ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று ஒழுங்கு செய்தோம் ஐயா. நாங்கள் வைத்த வாலிபர் முகாமில் முதல் 1000 பேர், 1500 பேர். இன்னும் முதல் முறையாக விருதுநகர்ல 5000 பேர்கள் கொண்ட ஒரு வாலிபர் முகாமை நாங்கள் நடத்த போகிறோம் என்று அருமையான எங்களுடைய தகப்பன் மோகன் சிலாசர சன்னிடத்துல கேட்டோம் ஐயா, இடத்துல கேட்டோம். அவங்களும் சந்தோஷமாக ஜெபித்து ஆண்டவர் சொன்னபடியால் அந்த முகாமிற்கு வந்தார்கள். முதல் முகாமில் 7300 வாலிபர்கள் வந்தார்கள். அவர்களை ஆண்டவர் ரட்சித்தார், அவளை அபிஷேகித்தார். போதவில்லை, இன்னும் தரிசனம் காண்பிக்கிறார். 1000 போதாது, 7000 போதாது, இன்னும் அடுத்தடுத்து முகாம்கள். கடைசியாக வைத்த முகாமில் 1,00,000க்கும் மேற்பட்ட வாலிபர்கள் தரிசனம் காண செய்தார். ஊழியக்காரர்களை உருவாக்க வேண்டும் என்ற தரிசனம், தாய் தகப்பனற்ற பிள்ளைகளை எங்கள் சொந்த பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் என்ற தரிசனம். ஆண்டவர் கடைசியா எண்டாக தரிசனத்தை இந்த கணேசனை அடைய செய்திருக்கிறார் ஐயா. என்ன தரிசனம்? நான் சாகிறதற்கு உள்ளாக 7000 மிஸ்டரிகள், 1,00,000 கிராமங்கள் என்று இலக்கையா. இதற்கெல்லாம் காரணம் என்ன? என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியினுடைய அந்த வல்லமை ஐயா. எனக்குள் அவர் வந்து விட்டார், எனக்குள் அவர் ஊற்றி விட்டார்.
அவர் என்னை தீர்க்கதரிசனம் சொல்லும்படி என்னை பேச வைக்கிறார். என்னை தரிசனங்களை காண வைக்கிறார் ஐயா. தரிசனங்களை அடைய வைக்கிறார் ஐயா. சிறு பையனாக இருக்கும் போதே யோசேப்பை ஆண்டவர் முன்குறிக்கிறார். அந்த யோசேப்பிற்கு ஒரு தரிசனத்தை அடைய காண செய்கிறார். என்ன தரிசனம்? இவன் அரிக்கட்டுகள் உயர்ந்திருக்கிறது, அவன் முன்பாக இருக்கிற எல்லா அரிக்கட்டுகளும் தாழ விழுகும், உனக்குரியவர்கள் எல்லாரும் உன்னிடத்திலே விழ வைப்பேன். அதுதான் தரிசனம். தரிசனத்தை அடைய வைக்கிறார். அந்த தரிசனத்தை அடைய வைக்கிற ஆண்டவர் மாத்திரம் அதை நிறைவேற்றுகிற ஆண்டவர் ஐயா. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு என் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். என் மகனே மகளே, நான் உன்னை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிறைப்ப விரும்புகிறேன். என் ஆவியின் அபிஷேகத்தை உன் மீது ஊற்ற விரும்புகிறேன். அதன் மூலியமாக உன்னை தீர்க்கதரிசனம் சொல்ல வைக்க போகிறேன். அதன் மூலியமாக உனக்கு தரிசனங்களை காண்பிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறீர்களா? கிறிஸ்துவ வாழ்க்கை ஏதோ சும்மா இருக்கிற வாழ்க்கை அல்ல, லட்சங்களை சந்திக்கிற வாழ்க்கை ஐயா. இந்த கணேசனை பயன்படுத்துகிறார், யோசேப்பை பயன்படுத்துகிறார், இன்றைக்கு உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே இவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்தருளுவீராக. என்னை நிரப்பும், நம்முடைய பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தால் என்னை நிரப்பும் என்று சொல்லி யாரெல்லாம் எங்கிருந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது நம்முடைய வல்லமை ஊற்றுவீராக. பரிசுத்த ஆவியானவர்களை ஊற்றப்பட்ட ஒவ்வொருவரும் முதல் அடையாளமாக தீர்க்க தரிசனம் சொல்ல வைப்பீராக, பழக்கு வைப்பீராக, அவர்களை எடுத்து பயன்படுத்துவீராக, தரிசனங்களை காண செய்வீராக. இந்த கணேசனை தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிறீரே, தரிசனங்களை காண வைக்கிறீரே, என் ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால் மகிமையினால் நிரப்புவீராக. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் தரிசனங்களை காண செய்யும். ஆசீர்வதிக்கிற இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 7378000444 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.